உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்வாறு உன்னை நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன், அழகரும் ஒன்றும் பண்ண மாட்டான். ஒழுங்கா செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு மீதி இருக்கிற வாழ்க்கையாவது நிம்மதியா வாழப்பாரு. என்னடா வாத்தியார் மாதிரி பாடம் நடத்துறியா நீயே? நான்லாம் எமனுக்கே பாடம் நடத்துறவன்டா. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன நீ அனாதையாக்கி காட்டுறதுக்கு முன்னாடி உன்னையும் நான் அதே மாதிரி அனாதையாக்கி நிக்க வைக்கல. ஐயோ, நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். பேசாம போய் வேலையை பாரு. ஹலோ, என் வேலையே உன்னையும் அந்த அழகர் பையனையும் அழிக்கிறதாண்டா. நீ செஞ்சதுக்கு அவனையும் அவன் செஞ்சதுக்கு உன்னையும் மாத்தி மாத்தி கருவர் பண்றா நானு. இல்லை, இந்த தர்மலிங்க கோவப்பட்டான்னா என்ன ஆகுன்னு உனக்கும் அந்த அழகர் பயலுக்கும் காட்டுறா. இங்கறா, உங்களை மாதிரி சுள்ளா பயலு கட்டியெல்லாம் தோத்து போட்டேன்னு வெய்யே, அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? ஏய், வாங்கினதை திருப்பி கொடுக்கறதுல நான் கடங்கார மாதிரி அசலை மட்டும் கொடுக்க மாட்டேன், தக்காளி வட்டியோட சேர்த்து கொடுப்பேன். இல்ல, இந்த கடை திறக்கிறீங்கல்ல நீங்க, கடையை திறக்கிறதுக்குள்ள உன்னையும் அந்த அழகர் பயலையும் என்ன பாடுபடுத்த போறேன்னு மட்டும் பாடுறா. ஒரு நிமிஷம் சார், இதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வேற பிரச்சனை நிறைய இருக்கு. இதோட ப்ளீஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க வழிக்கு நான் வரமாட்டேன். அழகரும் ஆண்டாலும் நிம்மதியா வாழட்டும். தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காம தயவு செஞ்சு ஒதுங்கி போயிடுங்க சார். ஏலே, இதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க சரி. அப்ப இதுவரைக்கும் நீங்க பண்ணதுக்கெல்லாம் அதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்ல? நானு பண்றேன், தரமா பண்றேன்டா. டேய் தர்மலிங்கம், ஒருத்தன் ஒதுங்கி போறான்னா அவனை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அவனை சும்மா சும்மா இழுத்துக்கிட்டே இருந்தேன்னு வையு, வேற கோவத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து உன் மேல காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இது வரைக்கும் செஞ்சதே உனக்கு காலத்துக்கு மறக்காது. இதுல இப்ப நான் இருக்கிற மனநிலையில என்னை சீண்டு நனுவை, ஆண்டாளையும் பார்க்க மாட்டோம், அழகரையும் பார்க்க மாட்டேன். மொத்தமா உன்னை இன்னைக்கே முடிச்சுட்டு போயிடுவேன். நான் போறேன்னு சொல்லிட்டேன், வழியை மறைச்சு நின்னா மரியாதையா தள்ளிக்கணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ கேட்கலன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? பேரம்பேத்தி எடுக்கிற வயசாயிடுச்சு. ஒழுக்கமா குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வீட்டில் இரு. சும்மா சும்மா வந்து என்ன டென்ஷன் பண்ணி வீணா உன் உயிரை விட்டுறாத, புரியுதா? அப்பா, என்ன லக்கேஜ் இது? யாரோடது? தமிழ், இது உங்க அப்பாவோட லக்கேஜ் தான். அவரு நம்மளை விட்டுட்டு ஊருக்கு போறாராம். நம்மள விட்டுட்டா? நம்மள கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னாரு. அப்பயே இப்ப இப்படி சொல்றாரு? அவரு நம்ம கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தமிழ். அவருக்கு அம்மாவை பிடிக்கலையாம். ஏன்பா, இப்பதானே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி பண்ணா எப்படிப்பா? அது மட்டும் இல்லடி, இப்ப ஊருக்கு போனா திருப்பி வரமாட்டாராம். ஏன்பா இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அம்மாவை பார்க்கவே பிடிக்கலையா தமிழ். அம்மாவை மொத்தமா மறக்க போறாராம். இனிமே அம்மா நினைப்பே இல்லாம இருக்க போறாராம். அப்பா, தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நீங்க இல்லைன்னா நாங்க செத்துருவோம்ப்பா. ஐயோ, ஏய் தமிழ்,
ஏய் இங்க வாடி, அழாத. அம்மா சும்மா சொன்னேன் சரியா? நீ இப்படி அழுவன்னு அம்மாக்கு தெரியாது தமிழ். அம்மா சும்மா சொன்னேன்னு சொன்னேன்ல. அப்பா மீட்டிங்க்கு தாண்டி போறாரு, போயிட்டு வந்து நம்மள கூட்டிட்டு போயிடுவாரு சரியா? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாரி தமிழ், சாரி. அம்மா சும்மா உன்கிட்ட விளையாடினேன். அப்பா நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. ரொம்ப சாரி ப்ளீஸ். நீ இவ்ளோ சீரியஸா இருப்பேன்னு நான் நினைக்கல. இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதம்மா. என்னால இன்னொரு தடவை அப்பாவை இழக்க முடியாது. சரிடி, இனிமே அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா? சரி வா, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். போம்மா. ஏதாவது சொல்லி அழ வைக்க வேண்டியது, அப்புறம் கடைக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த வேண்டியது. போ, நான் வரல. ஏய், அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, வா. இங்க பாரு, அப்பா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாரு. நாமளும் அப்பா கூடயே தான் இருப்போம் சரியா? டேய் அழகரே, இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்காத. இப்பவே ஆண்டாள்கிட்ட உண்மையை சொல்லிரு. சும்மா இருப்பாட்டி நீ. நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்து சொன்னாலும் பேத்தி நம்ப மாட்டான். ஏண்டா அதுக்காக அவனை அப்படியே விட சொல்றியா? இப்போ என்ன பண்ணு உனக்கு? நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறது இல்ல. இப்போ நான் அந்த ஆள் நகை எடுத்துட்டு போன வீடியோ நான் அவகிட்ட கொண்டு போய் காட்டேன்னு வச்சுக்க, அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? நான் ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவா அவ. அது உண்மையே கிடையாது, அது அவங்க அப்பனே இல்லைன்பா. ஏண்டா அப்ப சொல்ல வேணாங்கிறியா? சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்ற. புரியலையா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச உன் மவன் உன் பேத்திக்கு ஏதோ சூனிய வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆளை பத்தி எது சொன்னாலும் உன் பேத்தி நம்ப மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மண்டா பாரு, இப்ப அவ சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒன்று பேசுவான், நான் மண்டே ஆட்டணும். மாப்பிள்ள, உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் எங்கிட்டாவது போயிடுறேன். ஆனா அதுக்காக இப்படி என் மேல வீணா பழிய போட்டு என் பொண்டாட்டி போலைய பிரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இந்தாருங்க, எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுங்க மாப்பிள்ள. நான் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? சொல்லிவிடுங்க. எதுக்கு இவ தானே பார்த்த இவ வந்து உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஏதா உன் மாமியாரு நகை காணோம்னு சொன்னாங்களா? அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவர் தானே எடுத்து வச்சான்னு சொன்னாரு. ஆனா இப்போ அதை நான் தான் எடுத்து வச்சு குடும்பத்துக்குள்ள சண்டை வர வச்சேன்னு சொல்லி உங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டையை வர வச்சு போட்டாரு. கோவத்துல அந்த தாலியை கழட்டி விசிறி எரிஞ்சிட்டு போயிட்டாத்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.